இரண்டாம் வகுப்பு ஊராட்சி நல்ல பள்ளிக்கோட்டை அவற்றங்கம் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம். பேச்சு போட்டி. பிளாஸ்டிக் வரமா சாபமா? பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளாகிவிட்டது. உண்மையிலேயே அழிக்க வேண்டிய மனா பிளாஸ்டிக் இல்லை, ஆதரிக்க வேண்டிய கடவுளா? சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. எனக்கு விவரம் தெரிய வரும் சமயம் காலை பேஸ்ட் பவுடர் டப்பா முதல் பேஸ்டும் கூட இரவில் அம்மா கொடும் ஹார்லிக்ஸ் வரை தகரத்தில் அல்லது பாட்டிலில் இருக்கும் டின்களாகவே இருந்து வந்தன. காலப்போக்கில் இவையெல்லாம் பிளாஸ்டிக் வந்து சேர்ந்தது. உபயோகிக்க எளிது முடியாது என அனைவராலும் பெரும் வரவேற்பிற்காலானது இந்த வஸ்து பொம்மைகள். டேபிள், சேர், பேனாக்கள், டெலிபோன், கம்ப்யூட்டர்கள், வாட்சுகள், தொப்பிகள், செருப்புகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டினை. இந்த அளவு இருக்கும் வரை பிளாஸ்டிக் யாருக்கும் தொல்லை தரும் பொருளாகவே இல்லை என்பதை நிதர்சனமான உண்மை. எப்போது டீ கப்புகள் அல்லது கேரி பேக்குகள் வந்ததோ அப்போ பிடித்தது வினை. இவை தண்ணீரின் ஓட்டத்தினை அடைத்துக் கொள்ளவே கொசு உற்பத்தி அதிகமாகி நகரமே இன்னலுக்குள்ளானது. கரூர் நகரம் முழுவதும் ஒரு முறை உபயோகிக்கும் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த தடை நடைமுறையில் சாத்தியமற்று போனது. பிளாஸ்டிக் இல்லாத ஒரு வாழ்வினை நம்மால் வாழ முடியுமா? தேவையான கேள்வி இதுவும் ஒன்று. யோசித்து பார்த்து சொல்லுங்கள். காலை கண்விழித்தவுடன் பல் துலக்கும் பிரஷ் பிளாஸ்டிக், பார்க்கும் டிவி பிளாஸ்டிக், நீங்கள் ஓட்டும் வண்டி பாதி பிளாஸ்டிக், தண்ணீர் பாஸ்டர் பிளாஸ்டிக், கால்குலேட்டர் பிளாஸ்டிக், வாலி கோலைகள் பிளாஸ்டிக், இப்படி எங்குமே பிளாஸ்டிக் மயமா இருக்கும் போது நாம் எப்படி இன்றி வாழ இயலும்? ஆகவே பிளாஸ்டிக் இன்றி நாம் வாழ முடியாது. இருப்பினும் பயன்பாடு உள்ள அதிக இடங்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டும். யூஸ் அண்ட் த்ரோ என்னும் கலாச்சாரத்தினை விட்டொழிக்க வேண்டும். கடைக்கு காய்கறி வாங்க செல்லும் போது மறக்காமல் பை எடுத்து செல்லலாம். அந்த பை கூட பிளாஸ்டிக்காக இருப்பது தவறு எதுவுமில்லை. ஆனால் அந்த பையில் தினமும் உபயோகப்படுத்த வண்ணம் இருக்க வேண்டும். டீ வாங்கும் சமயம் டம்ளரில் நன்கு வெந்நீர் கழுவி விட்டு டீ வாங்கி குடிக்கலாம். இதன் மூலம் மட்டுமே சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்க இயலும். கூடிய வரை மரக்கன்றுகள் நடலாம். எந்த ஒரு பொருளையும் ஆக்க வழியில் பயன்படுத்தும் போது அது நன்மையை பயக்கும். அவ்வாறு இல்லாமல் அதை தீய செயலுக்கு பயன்படுத்த அது அழிவு பாதையில் நம்மை கொண்டு செல்லும். அது போன்ற பிளாஸ்டிக்கும் உணவு விஷயத்தில் பயன்படுத்த மற்ற தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக்கும் வரமே. நன்றி.